ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வருவதும் உங்களை பார்ப்பதும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே வாசம் செய்கிறார். அந்த பில்டிங் ஒரு கட்டிடத்தில் இல்லை, இட் டுவெல்ஸ் அமாங் த பீப்புள். ஆகவே அது போன்ற ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், whenever we gather, கூடி வரும் பொழுதெல்லாம் God dwells with us, நம்மோடு கூட வாசம் செய்கிறார். அதுபோன்ற வாசஸ்தலத்தை எப்போதும் தூய்மையுள்ளதாகவும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். பரிசுத்தமே அதனுடைய மேன்மையாக இருந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இயலாது. தன் இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். அவை நாட் ஜஸ்ட் கேதரிங், ஒரு பெரும் கூட்டம் என்று அல்ல, பட் கான்சக்ரேட்டட் பீப்புள், கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருக்கென்று பரிசுத்தமாக வாழ்கின்ற, கர்த்தரை நேசிக்கின்ற ஒரு ஜனம். அதுபோன்ற ஜனத்தின் மத்தியிலே God dwells, தேவன் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதுபோன்ற மகிழ்ச்சியோடு நாம் 86வது அந்த பாடலை பாடுவோம். 88. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. தலைப்பாற்ற நீர் நிறைந்த அறிவில், தலைப்பாற்ற நீர் நிறைந்த அறிவுக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கின்றார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கின்றார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வில் தொடருவார், நிழல் போல நம் வாழ்வில் தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று காசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென்
ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அவருடைய கரத்தை பிடிப்பது என்பது வேறு, அவர் நம்முடைய கரத்தை பிடிப்பது என்பது வேறு. இட் பிகின்ஸ் லைக் தட். அப்படி தான் ஆரம்பிக்கிறது. உளையான சேற்றிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். ஹீ ஹோல்ஸ் மீ. அவர் என்னை பிடித்திருக்கிறார், என்னை நடத்துவார். இந்த தேவன் நம் தேவன் மரணபரியந்தம் என்ன செய்வார்? மரணபரியந்தம் எஸ் ஹல்லேலூயா. நம்முடைய உத்தமம் அவர் என்னை என்று அவர் பிடித்தாரோ கடைசி வரைக்கும் நடத்துவார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த உத்தமத்தை பாதுகாக்க வேண்டும், இருதயத்தின் பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும், தெய்வ அன்பை பாதுகாக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஒரு அன்பை நாம் பாதுகாத்திருந்திருக்க வேண்டும். இப்படி இருந்தால், அவருடைய உள்ளாக இருந்தால், இந்த தேவன் நம் தேவன் என்று இருந்தால், அவரை எப்போதும் அவருடைய சமூகத்தை நாடி இருப்போம் என்று சொன்னார். அவர் என்ன செய்வார்? நாம் அவரை பிடித்திருந்தால் நழுவி போய்விடுவோம். அவரை பிடித்து கொண்டதை போல் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக, ஏதோ ஒரு சுகத்திற்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக பிடித்து கொண்டது போல் பிடித்து கொண்டால் ஒன் டே வில் லூஸ் மை ஹேண்ட். என் கரத்தை நான் இழந்து போவேன். அல்லது கஷ்டங்கள், ஒரு துன்பங்கள், வேதனைகள், சோகங்கள் வரும்பொழுதெல்லாம் ஐ வில் ட்ரம்பிள். நான் நடுங்கி போய் என் கை தளர்ந்து போய்விடும். ஹீ ஹோல்ஸ் மை ஹேண்ட். அவரின் கரத்தை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அப்பா என் கரத்தை பிடித்து இருக்கிறார். ஆகவே அவர் எவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருந்தாலும் ஐ வில் ட்ரஸ்ட் த ஃபாதர். என் தகப்பனை நான் நம்புவேன் என்றால் ஹீ ஹோல்ஸ் மை ஹேண்ட். ஹல்லேலூயா. ஆகவே கரம் பிடித்தவர் எதுவரை நடத்துவார்? என்ன அவங்க வாசிக்கிறோம், இறுதி வரை நடத்துவார். வில் யூ டூ தேட்? அவர் செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். சரியான பாதை என்று இதுதான் என்று காட்டுவார், கண்டிப்பாக காட்டுவார். நான் போகிற வழியிலே வந்துவிட்டால் போதும் என்று சொல்வார். பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் டோன்ட் வரி, அதை குறித்து கவலைப்படாது என்று சொல்வார். என்னை பார்த்து நடந்து வா என்றால் கடலில் நடந்தால் நடந்து வர வேண்டும். டோன்ட் லுக் லெஃப்ட் ஆர் ரைட், இடது பக்கம் வலது பக்கம் பார்த்து விடாதே என்று ஒரு கூறுவார். such a wonderful Christian life. I live there and we build a church like that. அப்படித்தான் என் கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். நான் ஒரு நாளும் தவறான பாதையில் நான் போவதில்லை. this is the left, this is the right, this is the center. இடது பக்கம் வலது பக்கம் திரும்பாமல் இதுதான் நான் நடத்தி கொண்டு பாதை. அச்சமாக இருக்கிறதே ஆண்டவரே, நான் கடலில் நடந்தாலும் இயேசுவை பார்த்து நடக்கும் பொழுது அச்சம் என்று இடது பக்கம் வலது பக்கம் பார்த்து விட்டால் இதனுடனே மூழ்கி போய்விட்டான். ஹோல்ட் இஸ் ஹேண்ட். அவரை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அதுபோன்ற துயரங்கள் வரும்பொழுது இன்னும் இறுக பிடித்து கொள்ளும், இன்னும் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தியில் நான் சொன்னது போல் ஒரு நடு தெருவிலே போகிற அந்த கிராஸ் பண்ணுற நேரத்தில் சாதாரணமாக இருக்கும்போது கிராஸ் பண்ணி விட்டால் நடுவில் வந்தபொழுது ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகி வந்த பொழுது அந்த பையன் பயப்படுகிறான். அப்பா சொன்னார், ஹோல்ம் உன்னுடைய கருத்தை நான் இறுக பிடித்திருக்கிறேன், பயப்படாதே. அவனும் அப்பாவை சார்ந்து விழுகிறான். ஹி ஹோல்ஸ் ஹிஸ் ஹேண்ட் ஸ்ட்ராங்லி. பிடித்து கொண்டு அவன் கண்ணை மூடிக்கொண்டே அவன் அத்தனை பாம் என்று அடிக்கிற அந்த சைரன் மத்தியிலே அப்பாவை பின்பற்றி ஹி கிராஸ் த ரோடு. ஹல்லேலூயா. அதுபோன்று நானல்ல, ஹீ ஹோல்ஸ் மை ஹேண்ட். நானல்ல, கர்த்தரின் கரத்தை பிடித்திருக்கிறார். கரம் பிடித்த கர்த்தர். அதுபோன்ற ஒரு உணர்வோடு நாம் இந்த மூன்றாவது அடியை நாம் பாடுவோம். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். எல்லோரும் சேர்ந்து இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கருத்தோடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து ஆண்டவரை துதித்து அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து அவருடைய சமூகத்தை அறிந்து தெய்வ நாமத்திலே வாசம் செய்கிறார். அந்த தெய்வ பயத்தோடு தெய்வ பக்தியோடு அவருடைய பிரசன்னத்திற்கு மரியாதை செலுத்துகிறாய். அங்கும் இங்கும் நம் பாத்ரூம் போய்விடாதபடி முழு கவனத்தையும் அவர் மீது வைத்து இந்த வேளையிலே அவர் துதிக்கின்ற ஆராதிக்கிற நேரம் முழு மனதாய் அவர் அன்பு கூறுகிறவர்கள், முழு மனதாய் ஆராதிக்கிறவர்கள். அதுபோன்ற ஒரு இந்த சிலாக்கியமான இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து அவருடைய நாமத்தை துதித்து போற்றி ஆராதனை செய்ய கடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் 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 யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. காட் அவர் லார்ட். பிரைஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஜீசஸ். தேங்க்யூ 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 ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய கிருபைக்காய், உங்களுடைய உத்தமத்திற்காய், உங்களுடைய ஆண்டவரை வல்லமையுள்ள கரத்தின் நடத்துதலுக்காய், நல்ல மெய்ப்பரை நீங்கள் நடத்துதலுக்காய், தகப்பனே உங்களுடைய போதகத்திற்காய், பரிசுத்த ஆவியானவரே மத்தியிலே அசைவாடுவதற்காய், எங்கள் கைவிடாத தெய்வம் இருப்பதற்காய், மரண பரியந்தம் நடத்துகிற கர்த்தாவே, வழி இதுவே என்று காட்டுகிற உங்களுடைய தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிற ஸ்தோத்திரம். எங்கள் கரத்தை நீர் பிடித்து இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ பிரைஸ் யூ பிரைஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டியர் லார்ட். நாமம் மகத்துவம் உள்ளது கர்த்தாவே. நீ ஒருவரே புகழுக்கும் ஆண்டவரே துதிக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா என்று போற்றுகிறோம் புகழுகிறோம். உடைய திருநாமத்திற்கே மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். இவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவான். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. பல்லோபிதாவே, நீ எங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்கு நாங்கள் ஏமாத்திரம். நாங்கள் குறைவுள்ளவர்கள். தேவரீ, எங்களுடைய குறைவை நீர் எண்ணாமல் உம்முடைய அன்பினாலே உம்முடைய காருண்யத்தினாலே எங்களை அணைத்து கொண்டவரே, உம்மண்டில் எங்களை சேர்க்கிறவரே, எங்கள் மத்தியிலே வாசமாயிருந்து தேவரீர் எங்களை நியாயந்தீர்த்து குறைகளெல்லாம் அகற்றி உம்மை போல் மாற்றுகிறவரே, உம்முடைய கிருபையினால் மூடிக்கொண்டவரே, நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சமூகம் உம்முடைய ஸ்தலத்திலே வாசமாக இருப்பதாக நாங்கள் குடி வரும்போதெல்லாம் நீ அனுகிரகம் செய்து அந்த உன்னதமான நம்முடைய பிரசன்னத்தை தொடர்ந்து எங்களுக்கு தந்து ஆதரிப்பீராக. உம்மை தொழுது விழுகிறோம், ஆராதிக்கிறோம், தாழ்ந்து பணிந்து உம்மை சோத்தரிக்கிறோம். சகல கனமும் மகிமையும் துதியும் உமக்கே ஒரு என்ற ஆண்டவரை ஆர்ப்பரித்து உம்மை நான் உயர்த்துகிறோம் போற்றுகிறோம் கர்த்தாவே. நாமத்தை மையப்படுத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். துயாவே வாரும் வாரும் இந்த வேளையில், துயாவே வாரும் வாரும் இந்த வேளையில், கிருபை இரக்கம் நிறைந்த எம் தந்தையே வாரும் வாரும் இந்த வேளையில், கிருபை இரக்கம் நிறைந்த எம் தந்தையே வாரும் வாரும் இந்த வேளையில். பரலோக பிதாவே, உடைய கிருபையும் இரக்கம் எங்களோடு தங்கியிருக்கபடியால் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆசீர்வதிக்கிறீர், எங்களோடு வாசம் செய்கிறீர், எங்களை ஆறுதல் தெப்படுத்துகிற தேற்றவர்களாய் எங்களோடு இருக்கிறீரே. நன்றி நன்றி ஆண்டவரே. உடைய நாமம் மையப்படுத்தும், உடைய பரிசுத்தம் விளங்கட்டும், உடைய நீதி சபையிலே விளங்கட்டும், உடைய மகிமை ஒன்றே பெரிதாய் சபையிலே விளங்கட்டும் ஆண்டவரே. உடைய புகழுக்கும் ஆண்டவரே உடைய மகிமைக்கும் எங்களை அர்ப்பணித்து இந்த வேளையிலே உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உடைய திருவார்த்தை தந்து எங்களை ஊன்ற கட்டுகிறாங்க. அன்பிலும் ஐக்கியத்திலும் முன்பை விட ஆண்டவரே நாங்கள் பிந்தின ரசத்தை போல் அதிக ருசியுள்ள வாழ்க்கையை வாழ
தூய்மையான அன்பிலே வளர யாவருக்கும் இரக்கம் செய்திலும் நல்ல குடும்பமாய் உத்தமமான குடும்பமாய் நாங்கள் கட்டப்பட கிருபை செய்கிறாங்க. இயேசு நாமத்தில் பிதாவை, ஆமென். தயவுசெய்து வருவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் 10 முதல் 19 வசனம் வரை பிரதர் ஜோசுவா வாசிப்பார். எசேக்கியேல் 44 10 முதல் 19 வசனம் வரை நாம் தேவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்க கடவோம். எசேக்கியேல் 44 வசனம் 10 முதல். இஸ்ரவேல் வழிதப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழிதப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களுமாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று இவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழ பண்ணினபடியினால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் உயர்த்தினேன். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் லச்சையையும் தாங்கள் செய்த அருவருப்புகளையும் சுமக்க கடவர்கள். ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவர்களாய் இருக்க கட்டளையிடுவேன். இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழிதப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற போது சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்தி கொள்வார்களாக. அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டுமயிர் உடுப்பை தரிக்கலாகாது. அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் குல்லாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணல் நூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது. அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கலற்றி அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள கடவர்கள். தங்கள் வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது. கர்த்தருடைய தூய வார்த்தைக்கு நன்றி. அவருடைய வார்த்தை எப்பொழுதுமே தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. தட் மீன்ஸ் அதில் ஒரு கொஞ்சம் கூட அது பிழை இருப்பதில்லை. பொன்னிலும் பசுமொன்னிலும் மேலானது. அதுபோன்ற தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருப்பதும் அதை மனதார அதை புசித்து மனதார அதை நம்பி அது வாழ்வதும் தெய்வ ஜனத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இங்கே வாசித்த அந்த வசனத்திலே there are 2 service, 2 ஊழியங்களை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. அதுபோன்ற இந்த 2 ஊழியங்களைத்தான் இந்த வாசித்த வசனங்களை வாசிக்கிறோம். அதற்கு முன்னும் பின்னும் இருந்தாலுமே கூட திஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ஸ், இது முக்கியமான ஒரு பகுதி. அது என்னவென்றால், ஒன்று பீப்புள் ஹூ சர்வ் பீப்புள், லேவியர்கள் ஹூ சர்வ் பீப்புள். அந்த லேவியர்கள் ஜனங்களை ஆராதிக்கிற லேவியர்கள். இன்னொரு லேவியர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் லேவியர்கள் தான். தேவர் கால்ட் த சன்ஸ் ஆஃப் சாதோக். சாதோக் என்ற லேவியனுடைய புத்திரர்கள். தேவர் ஒண்டர்ஃபுல். த சன்ஸ் ஆஃப் சாதோக் என்று எழுதியிருக்கிறது, சாதோக்கின் புத்திரர் என்று எழுதியிருக்கிறது. அவர்களோ தி சர்வ்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக சேவித்தவர்கள்.
அந்த முதலாவது பார்க்கிற அந்த 10வது அந்த வசனத்தில் தொடங்குகிற அந்த லேவியர்களோ த சர்வ் பிஃபோர் பீப்புள், ஜனங்களுக்கு முன்பாக ஊழியம் செய்தவர்கள். ஆகவே ஊழியம் என்ற அந்த பகுதி என்று வரும்பொழுது தட்ஸ் டூ பார்ட், 2 அந்த பகுதியில் இருக்கிற 2 டிவிஷன் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால் சர்விங் பீப்புள், ஜனங்களுக்காக ஊழியம் செய்வது. இன்னொன்று சர்விங் காட், தேவனுக்காக, பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்வது. எனவே அங்கே நடந்த பகுதியை வைத்து இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த 10ஆம் வசனம் கூறுகிறபடி என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் வழிதப்பி போகையில் அவர்கள் பின்வாங்கி என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழிதப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை அதை பின்பற்றியவர்களும் இவ்விதமாய் பின்பற்றி அவர்களை பின்பற்றியவர்களாகிய லேவியரும் தங்களுடைய அக்கிரமத்தை சுமப்பார்கள். இஸ்ரவேல் வழிதப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும், வழிதப்பி போனவர்கள் தூரமானவர்கள், தட்ஸ் ஓகே. இஸ்ரவேல் ஜனத்திலே வழிதப்பி போவர்கள் இருப்பார்களாம், எஸ். அதுபோன்று இருக்கக்கூடிய கோராவின் புத்திரர்கள் இருந்தார்கள். எத்தனையோ பேர் தீமை செய்வர்கள் அந்த மோசே நடத்தின பகுதியில் இருந்தார்கள். மோசைக்கு ஆதரவோ மோசையினுடைய ஊழியத்தை தாங்குவதற்கோ ரொம்பவும் குறைவான ஜனங்கள் தான் இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் ஒரு குழுவினர் வந்து எத்தனை முறை மோசைக்கு விரோதமாய் அந்த தம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் அவர்கள் சேர்ந்து மொத்தமாய் வழிதப்பி போனார்கள். அதுபோன்று இஸ்ரவேலிலே வழிதப்பி போர் இருக்கக்கூடுமா? எஸ். வழிதப்பி போகும் பொழுது அங்கே நடந்த ஒரு சோகம் என்னவென்று சொன்னால், லேவியரும் அவர்களோடு சேர்ந்து போனார்கள். என்ன வாசிக்கிறோம் அங்கே? இஸ்ரவேல் வழிதப்பி போகையில் அவர்கள் போனார்கள், சரிதான். ஆனால் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழிதப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களாகிய அவர்களுடைய பின்பற்றுகளுமாகி அவரோடு சேர்ந்து லேவியரும், தேட்ஸ் அ பாயிண்ட், அவர்களும் வழிதப்பி போன நரலான விக்கிரகத்தை வணங்கினவர்கள் என்று சொல்வது, அவர்கள் நேரடியான விக்கிரகத்தை வணங்கினார்கள் என்பது அல்ல, விக்கிரகத்தில் போய் முழங்கால் பிடித்தார்கள் என்பது அல்ல. விக்கிரகம் என்று சொல்வது தங்கள் சொந்த வழி, தங்கள் வழிதப்பி போகிற தங்களுக்கென்று பிரியமான ஒரு வழியை தெரிந்து கொண்டவர்கள். அவர்கள் தங்களுடைய மாம்சத்தின் இச்சையோ அல்லது சுயத்தினுடைய அந்த பங்கோ உலகத்தினுடைய மோகமோ ஏதாயிலும் ஒன்றை வைத்து அதை பின்பற்றி போனார்கள். நேரடியான நரகலான விக்கிரகம் என்று அவர்கள் போகவில்லை. அங்கே அவர்கள் லேவியர்கள் ஒருவேளை போக மாட்டார்கள். ஆனால் இவர்களோ டிபார்ட்டட் ஃப்ரம் காட், தேவனை விட்டு விலகினார்கள். தேட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். தே டோன்ட் பாதர் அபவுட் காட், தேவனை குறித்து அவர் அக்கறைப்படவில்லை. வழி தவறி அவர்கள் போகும்பொழுது எதை முன்வைத்து போனார்கள்? நரகலான விக்கிரகம், தங்களுடைய சொந்த அபிலாஷைகள், தங்கள் சொந்த வழியிலே அவர்கள் போகும்பொழுது லேவியர்களும், அங்கே தான் அந்த சோகமான நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. லேவியர்களும் அவர்களும் அவரோடு சேர்ந்து அவர்களுக்கு பின்பாக சென்று அக்கிரமத்தை சுமப்பார்கள். அவ்விதமாய் ஜனங்கள் வழிதவறி போகிற ஒரு ஜனங்கள் என்றும் தங்கள் சொந்த வழியிலே நடக்கிறார்கள். தேவனை பின்பற்றி இல்லாமல் தங்களுடைய விருப்பத்தையும் தங்களுடைய அபிலாஷைகளையும் மாம்சத்தையும் ஆசையையும் பின்தொடர்கின்ற ஜனங்கள் என்று தெரிந்திருந்தும் அவர் வழிதப்பி போகையில் இவர்களும் லேவியர்களும் சேர்ந்து போனபடினால் அவர்கள் அந்த அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஜனங்களை குறித்து இங்கே எழுதவில்லை, அந்த லேவியர்களை குறித்து எழுதியிருக்கிறது. அவர்களும் சேர்ந்து அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டபடினால் அதை சுமப்பார்கள். தொடர்ந்து அவர் கூறும்பொழுது அவர் என்ன கூறுகிறார்? கீழே எழுதுகிற அந்த அடுத்த 11வது அந்த வசனத்திலே, ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தின் ஊழியம் செய்ய என் பசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரர்களாய் இருப்பார்கள். அவர்கள்
ஜனங்களுக்கு முன்பாக ஜனங்களுக்காகவே அவர்கள் என்னவென்று அங்கே வாசிக்கிறோம், ஜனங்களுக்காகவே ஊழியம் செய்கிறவர்கள். அவர்களோ ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு எழுதியிருக்கிற ஆங்கிலத்தில் டு தம், அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள். அவர்கள் என்று கூறி அவர்களுக்கு முன்பாக என் அடுத்ததாக கூறி என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரர்களாக இருப்பார்கள். இது போன்ற பகுதியை அவர் குறிப்பிடுகிறார். ஆகிலும் என்று அவர் ஆரம்பிப்பார். அந்த 11ஆம் வசனத்தில் ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசலைத்தான் காக்க முடியும். என் ஆலயத்தினுடைய அங்கே பிரகாரங்களிலே, அந்த வெளியுள்ள பிரகாரங்களிலே ஊழியம் செய்ய முடியும். பரிசுத்த ஸ்தலத்திலே வெளியே இருந்த ஒரு பணிவிடைக்காரர்களாய் அவர்கள் இருக்க முடியும் என்று கூறி they will serve the people, ஜனங்களுக்காகவே ஊழியம் செய்வார்கள். ஆகவே அவர்களை அந்த வெளிப்பிரகாரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம், இந்த லைட்டை போட்ட முடியுமா, லைட் டியூப்லைட், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரம் என்ற இடத்திலே சில ஆசாரியர்கள் நிற்பார்கள். அவர்கள் ஜனங்களுடைய அந்த காணிக்கையை வாங்கவோ அல்லது அங்கே பலி செலுத்தவோ, தகன பலி செலுத்தவோ, அங்கே பலிபீடம் இருக்கும், கழுவும் தொட்டி இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் என்று வரும்பொழுது அங்கே கர்த்தருடைய சமூகத்தின் அப்பம் என்று இருக்கும். அங்கே 7 ஒரே தண்டில் இருக்கக்கூடிய 7 பொன் குத்துவிளக்கு அங்கே வாசமாக இருக்கும். பின்பு அதற்கு பிறகு திரைச்சிலை தொங்கும். அதை தாண்டி போகும்போது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. அங்கே எல்லோரும் போக இயலாது, மற்ற லேவியர்கள் போக இயலாது. கர்த்தருக்கு தன்னை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கின்ற அவர்கள் மாத்திரமே, அவர்கள் இங்கே முன்னால் குறிப்பிடப்பட்ட மக்களுக்காக என்று இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் அந்த திரைச்சீலைக்கு உள்ளாய் பிரதான ஆசாரியன் உள்ளே அவன் போவான். அவன் தேவனுக்கு முன்பாக அவன் ஊழியம் செய்வான். அதில் கமாவட்டு பின் வருவான். தன்னுடைய உடைகளை அவிழ்த்து வைத்து விட்டு ஹில் பிளஸ் த பீப்புள், ஜனங்களை ஆசீர்வதிப்பான். அது என்று அவர் கீழே அவர் சொல்லுவார், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஆடை கூட அசுசிப்பட்டு விடக்கூடாது. ஆகவே அதை அங்கே வைத்துவிட்டு ஹில் கம் டு த பீப்புள் ஜனங்கள் என்ன நிலையில் இருப்பான்னு தெரியவில்லை, அந்த அசுசி தங்களை பட்டுவிடக்கூடாது அங்கே வைத்துவிட்டு தி வில் பிளஸ் த பீப்புள், அவர்கள் ஜனங்களை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. அதுபோன்று முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் they will serve the people, ஜனங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், ஜனங்களுக்கு என்ன பிரியமோ அதை செய்பவர்கள். அவர்களுக்கு தகன பலியும் செலுத்துவார்கள். பரவாயில்லை, என்ன செய்திருந்தாலும் பரவாயில்லை, கொண்டாங்கள், உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாக முடியாது, நாங்கள் தகன பலி செலுத்துகிறோம். உலகத்தில் காணப்படுகின்ற அதிகமான பட்சத்தில் உள்ள ஊழியங்கள் ப்ளீஸ் பீப்புள், ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காகவே நடைபெறுகின்ற ஊழியங்கள். அதை குறித்து நாம் என்ன வாசித்தோம்? ஜனங்களுக்கு முன்பாக அந்த வெளியே இருந்த அந்த வெளிப்பிரகாரத்தில் இருந்த அந்த ஆசாரியர்கள், அவர்களோ இந்த ஜனங்கள் வழி தப்பி போகும் பொழுது இந்த லேவியர்களும் வழி தப்பி போய்விட்டு அவர்கள் காணிக்கையும் வாங்கி அவர்களுடைய பலியையும் அங்கே செலுத்தி ஜனங்களை ஆசீர்வதிப்பவர்கள். இட்ஸ் சச் அ குட் திங், நல்ல ஒரு காரியம். ஜனங்களுக்காக நிற்கிற ஒரு லேவியன், அவர் என்ன தவறு செய்தாலும் என்ன பிழை செய்தாலும் அதை மன்னிப்பு என்று கேட்டுவிட்டு அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வது, அதை தகன பலி என்று செலுத்துவது. இட் வெரி ஹாப்பி பீப்புள், மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தங்களுக்காக இருக்கிற ஒரு லேவியனை அவர்கள் கொண்டிருக்கும் பொழுது அந்த லேவியன் தாங்கள் வெளிதப்பி போகிற அந்த போகும்பொழுது தங்களோடே சேர்ந்து வெளிதப்பி தேவனை விட்டு தூரமாய் அவர்கள் போனார்கள். இவர்களும் தூரமாய் போய்விட்டார்கள். அவர்கள் வெளியே நிற்கக்கூடிய பிரகாரத்தில் அவர் நின்று கொண்டதை போல் இருந்தாலும் தேர் அவே ஃப்ரம் காட், தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். ஹூ ஆர் தே? யார் என்று சொன்னால் லேவியர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று மக்கள் தே வாண்ட் டு ப்ளீஸ் பீப்புள், ஜனங்களை பிரியப்படுத்த பார்க்கிறார்கள். அவர் வெளியே போகிற கர்த்தரை விட்டு போனதை போலவே நரலான விக்கிரத்தை வைத்து கொண்டார்கள். தங்கள் சொந்த வழி என்று சொல்கிற அந்த நரலான விக்கிரம், இது நரலான விக்கிரம்,
அந்த விக்கிரகம் என்னவென்று சொன்னால் மோசே சீனாய் மலையில் இருந்த பொழுது அங்கே ஆரோன் கீழே இருந்து கொண்டு ஜனங்களுடைய அழுத்தத்தை நிமித்தம், ஜனங்கள் கூக்குரலிட்ட நிமித்தம், வாருங்கள் நமக்கென்று ஒரு வேறொரு தேவனை வைத்துக் கொள்வோம் என்று ஒரு விக்கிரகத்தை வைத்தார். இதுதான் நம்மை நடத்தி வந்தது, இதுதான் நம்மை வழி நடத்தியது என்று வழி தப்பி போனார்கள். கீழே இறங்கி வந்த அந்த மோசே அவன் பின்பு நடந்தது நமக்கு தெரியும். அவர்களை பிரித்து விடுகிறான். இந்த நரலான விக்கிரகத்தை ஆராதனை செய்தவர்களை அவன் அருவருக்கிறான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று பாளையத்தை சுத்தம் செய்கிற வேலையை பின்பு அவன் செய்கிறான். எனவே நரலான விக்கிரகம் என்று சொன்னால் கர்த்தரை விட்டுவிட்டு அவன் சொந்த வழியிலே போகுது, தனக்கு இஷ்டமான வழியிலே போகுது. யாராயிலும் இந்த வழி தவறு என்று சொன்னால் நோ மறுத்து விடுகிறவர்கள். ஆனால் இந்த லேவியர்களோ ஓகே, இது ஒன்றும் தவறில்லை, இது என்ன பெரிய காரியம் ஒன்றுமில்லை என்று கூறிக்கொண்டு அவர்கள் சொல்கின்ற மற்ற காரியங்களை எல்லாம் இந்த கொசுவை வடிகட்டு பிழை போட்டுவிட்டு ஒட்டங்களை முழுங்குகிறவர்கள். ஒட்டங்களை அவர்கள் முழுங்கி எங்கேயாலும் இருக்கக்கூடிய கொசுவான காரியங்களை மாத்திரம் அதை வடிகட்டி வைத்து விடுவார்கள். ஆனால் முழுங்குவதோ ஒட்டகம். ஆண்டவர் சொன்னார், இப்படியெல்லாம் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை முழுங்குகிறீர்களே என்று கேட்பார். வழிதப்பி போன அந்த நரர்களுக்கு உடந்தையாக இருந்தார்கள். உலகமெங்கும் உள்ள ஊழியத்தில் மெஜாரிட்டி உள்ள ஊழியங்கள் என்னவென்றால் டு ப்ளீஸ் பீப்புள், ஜனங்களை பின்பற்றுவதுதான். சில மார்க்கங்களிலே அங்கே ஆராதனை என்று ஒன்று நடக்கும் பொழுது யார் கை நீட்டினாலும் அது குறிப்பாய் பல மோதிரங்கள் வைத்திருக்கிற நீட்டிவிட்டால், ஒரு ஐஸ்வர்யவான் நீட்டிவிட்டால், ஒரு தனவான் வந்து விட்டால், ஒரு மந்திரி வந்து விட்டால் கூட கொஞ்சம் தள்ளுங்கள் மந்திரி வாங்கிட்டு அவருக்கு தன் பிரசாதம் முதலாவது கொடுப்பார். மற்ற எல்லா ஜனங்களுக்கும் வந்தவர்களுக்கெல்லாம் அவர் கொடுப்பார். அந்த வந்த ஜனங்கள் தெய்வத்தின் ஜனங்கள் என்று அவர் பார்ப்பார். விக்கிரகத்தை ஆராதனை செய்கிறவர்கள் அதுபோன்ற வாழ்க்கையில் வாழ்வதில்லை. அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த மோசேக்கு அவன் மலையில் இருந்த பொழுது இது எங்களை நடத்தி வந்தது இந்த நரகலான விக்கிரம் தான், இந்த வழியே போகும், அதுதான் மகிழ்ச்சி என்று எண்ணினார்கள். அதையும் இந்த ஆரோன் தவறி போய் மக்களுக்காக நின்று விட்டான். அதுபோன்ற ஒரு கொடுமையில் தான் எங்கும் பரவியிருக்கிறது. எங்கும் மக்களை யாதொன்றும் கர்த்தருடைய வழியிலே நடத்திவிட இயலாது. பொங்கல் உங்கள் நரகலான வழியிலே பொங்கல். உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமா? கொண்டாங்கள், நாங்கள் அது பாவ மன்னிப்பை ஏற்று தருகிறோம். கொண்டு போய் நாங்கள் அந்த தான வழியை உங்களுக்காக செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அடடே, இப்படி நமக்கு ஒரு ஆசாரியன் என்று சொல்கிற பங்குதான் எல்லா இடங்களிலேயும் இந்த அது வெளியுள்ள மார்க்கத்தார் செய்கிற அதே போலவே ஜனங்களை பிரியப்படுத்தி அவர்களை முக்கியமானவர் யார் என்று பார்க்கிறார்களோ, உலகத்திலே முக்கியமானவர் யார் என்று காண்கிறார்களோ, அந்த ஞானிகளையும் அந்த கல்விமான்களையும் அல்லது ஐஸ்வர்யவான்களையும் அவர்கள் கண்டு தங்கத்தில் வடிவிலே இருக்கக்கூடிய அந்த நரகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்வார்கள். கவனம், ஜீவனுள்ள தேவனுடைய சபையை நாம் வாழும்போது உலகத்தில் எங்கெல்லாம் நடக்கிறது, நீங்கள் ஆராதனையில் கெட்டதில்லையா? அங்கே பாடுகிற யெகோவா என்று தான் பாடினார்கள். யெகோவா தேவன் என்று நரலான விக்கிரகத்தை யெகோவா என்று அதைத்தான் பாடினார்கள். ஆராதனை செய்கிறார்கள், அவர் ஆர்ப்பரிக்கிறார்கள், மகிழ்ச்சியாய் வெளியே வந்து விடுகிறார்கள். அவளை மகிழ்ச்சிப்படுத்துவது யார்? இந்த லேவியர்கள். அவர்கள் என்ன பாவங்கள் செய்தாலும் கண்டிக்க மாட்டார்கள். ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், இப்படியெல்லாம் ஜனங்களுக்கு சத்தியத்தை நாம் போதித்தால், நம் சிசுத்துவத்தை போதித்தால், உத்தமத்தை குறித்து போதித்தால், ரொம்ப சார்பாய் புதிய உடன்படிக்கை ஊழியம் என்று இருதயத்திலே விசாரம் செய்துவிடக்கூடாது என்று போதித்தால் ஜனங்கள் இருக்க மாட்டார்களே, போய்விடுவார்களே என்று கூறுகிறார். அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஒருவர் கூறினார். நான் சொன்னேன், ஜனங்களுக்கு என் ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பார்சியத்தில் நின்று ஊழியம் செய்தால் போகிறவர்கள் போகட்டுமே, அதனால் என்ன, உத்தமர்கள் நிலைநிற்பார்களே, அது போதாதான் என்று கேட்டார். நோ, அவர் சொல்கிறார், நான் சுசேஷ ஊழியத்தில் பிரியப்படுகிறவன், நிறைய பேரை கூட்டி சேர்க்க விரும்புகிறேன், அன்புதான் எனக்கு பெரிது என்று என்னமோ சொல்ல ஆரம்பித்தார். தட்ஸ் ஓகே. அதுபோன்ற மனுஷி ஒரு அன்பை காண்பிக்கிற கொடிய கேடான சபையினுடைய வீழ்ச்சியின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, கவனமாக இருங்கள். அதுபோன்று ஆர்ப்பரிப்பும் ஆட்கூட்டமும் பெரிய அவர்களுடைய ஆராதனையும் என்ன நிலையிலும் எது நிலையிலும் அவர்களை ஏற்றுக்கொள்வதும். ஒரு சபையில் உள்ள பிரசங்கத்தை ஒருவர் சொல்லி வருத்தப்பட்டார். எவ்வளோ கூட்டமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், மக்களே சொல்லுங்கள், பாவம் பெரியதா கிருபை பெரியதா என்று கேட்கிறார். எப்படி எதை வைத்து கேட்பது?
அப்படியே நாம் கிருபையை கொண்டு வந்து பாவத்தை லிங்க் பண்ணி பேசுவது தான். மக்கள் எல்லோரும் பாவம் அல்ல, கிருபையே பெரியது. அல்லேலூயா. கிருபையை கொண்டாடுங்கள். என்ன நீங்கள் பாவம் செய்தாலும் சரிதான், கிருபை மேலானது. கிருபை பெறுகிற இடத்தில் பாவம் பெறுகிற இடத்தில் கிருபையும் பெருகும். கொண்டாடுங்கள் அந்த கிருபையை என்று ஆர்ப்பரிப்பு சொன்னால் விசில் அடிக்கிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள், குதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். கவனியுங்கள், அதுபோன்று ஒரு கொடிய காலம். கிருபை இருக்கும் பொழுது பாவம் என்ன பெரிய பாவம் என்று எண்ணினால் தெய்வ பயம் அகலும் அல்லவோ. கிருபை தனியாய் வருவதில்லை. அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட கிருபையும் சத்தியமும் வந்தது. கிருபையும் சத்தியமும் வந்தது. மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் வந்தது. வெளியே உள்ள அந்த பிரமாணம், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்று வருகிற, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று வருகிற வெளியே உள்ள பிரமாணங்கள். அந்த நியூ கவர்னன், புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணம், தி ஸ்டாண்டர்ட் என்னவென்று சொன்னால் சத்தியம் என்று அதை சொல்கிறது. எது சத்தியம்? வெளியே கொலை செய்யாதிருக்கிற என்பதிலே எல்லோரும் கொலை செய்யாது இருக்கக்கூடும். வெளியே விபச்சாரம் செய்யாதிருப்பதில் எல்லோரும் விபச்சாரம் செய்யாதிருக்கக்கூடும். ஏஸ், நான் சில இடங்களில் கேட்டிருக்கிறேன். ஐ திங்க் நோபடி வெளியே விபச்சாரம் செய்திருக்க மாட்டேன். தேட்ஸ் ரைட். ஆனால் எல்லோருமே தினசரி விபச்சாரம் செய்கிறவர்கள். பஸ்ஸில் ஏறும்பொழுது விபச்சாரம், மார்க்கெட்டுக்கு போனால் இடித்து கொண்டு போகிற இடத்துல விபச்சாரம், சில பெண்களோடு சில ஃபங்க்ஷனில் இப்போ கலந்து கொண்டால் அங்கே விபச்சாரம், முட்டி மோதுகின்ற அவர்களுடைய இச்சையிலே வருகின்ற காம விகாரம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை போதித்தார் அல்லவோ. வெறும் சத்தியமாயும் போதிக்காமல் கிருபையும் தருகிறார். God gives grace for the truth. சத்தியத்திற்கு கிருபை தருகிறார் அல்லாமல் வெறும் கிருபை என்று இல்லையே, வெறும் அன்பு என்று இல்லையே. அன்பு என்ற போர்வையிலே பாவத்தை சகித்து கொள்ளலாம் என்பது இல்லவே ஒரு நாளும் இல்லை. அதுபோன்று லேவியர்களாய் சபையில் நாம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. ஐ ஷுட் நாட் பி லைக் தட். அப்படி இருந்துவிடக்கூடாது. உங்களுடைய ஜெபமும் ஊழியர்களுக்காக ஜெபிப்பதெல்லாம், கர்த்தாவே எங்களுடைய ஊழியரை கர்த்தர் என்று நியமிக்கப்பட்ட இந்த மூப்பரை பரிசுத்தத்திலே பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் சத்தியத்தில் வாழ்ந்தால் தானே அப்படி ஜெபிக்க முடியும். ஏஸ், நிலை நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழுந்து விடக்கூடாதே. ஓ கர்த்தாவை, முடிவறிந்தும் உத்தமத்திலே எங்கள் சபையை பாதுகாத்துக்கொள்ளும், நடத்துகின்ற மெய்ப்பொருளை பாதுகாத்துக்கொள்ளும் என்றெல்லாம் ஜெபிக்க வேண்டியதல்லவோ நம்முடைய கடமை. வெறும் கிருபையே நாம் கொண்டாடி மக்களை நாம் பிரியப்படுத்தி கொண்டு சத்தியத்தை இழப்பது என்பது மகா கொடுமை. சபைக்கு என்ன பேர் என்று தெரியுமா? சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். அதை விட மேலான வார்த்தை வேறொன்றும் இல்லை. அதனால் தான் போட்டிருக்கு, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். வெரி ஸ்ட்ராங், வல்லமையான ஒரு பில்லர், 10 pillars என்று நம்முடைய அந்த திருமலை நாயக்கருடைய அந்த அரண்மனையிலே பார்க்கிறோம். 10 தூண்கள் என்று எழுதிக்கிறேன். நான் ஒரு முறை போய் பார்த்தேன். அப்படிங்கப்பா, எவ்வளோ பெரிய தூண்களை இங்கே வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பெரிய 10 தூண்களை வைத்து அந்த நாட்களில் அரண்மனையை அவன் கட்டியிருக்கிறான். அதுபோலவே சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருந்திருக்க வேண்டும். காட்ஸ் கிரேஸ், தேவ கிருபை சத்தியத்தின் மீதில்தான் உண்டு அல்லாமல் மனுஷரை பிரியப்படுத்தி மனுஷருக்காக அவர்கள் தேவனை விட்டு வழி தேப்பி போகும் பொழுது தங்களுடைய சொந்த நரகலான சொந்த விருப்பத்தின்படியான வாழ்க்கையை வாழும் பொழுது எந்த ஒரு உத்தம ஊழியனும் பின்னால் போய்விடக்கூடாது. அல்லேலூயா, பின்னால் போய்விடக்கூடாது. அப்படி அவன் போய்விட்டான் என்றால் he served before people, ஜனங்களுக்கு முன்பாக ஊழியம் செய்கிறான். சபையிலே கர்த்தருடைய சத்தியத்தின்படி உள்ள ஊழியம் என்று இருப்பது பாக்கியம் அல்லவா? கிருபையை மனுஷனாக கொடுப்பான். சத்தியத்திற்கு நிலை நிற்கிற எவனுக்கோ அவனுக்கு தேவன் கிருபை அளிப்பார் அல்லவோ? அவர் அதிகமான கிருபையை தருகிறாரே. யார் எனக்கு அதிகமான கிருபையை கொடுப்பார்? டே பை டே, நாளுக்கு நாள், ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலையும் சத்தியத்தின்படி வாழ்வதற்கு அவர் எனக்கு அதிகமாக கிருபையை தருகிறார் என்று யாக்கோபு தன்னுடைய நிறுவத்திலே அவர் 4ஆம் அந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுவார். ஹூ கிவ் மீ மோர் கிரேஸ்? அதிக கிருபை எனக்கு தருவர் யார்? யாராவது எனக்கு அதிக பணத்தை தந்து விடலாம், அதிகமான ஆதரவு என்று கட்டிப்பிடித்து கொள்ளலாம். யாருக்கு வேண்டும்? தெய்வ கிருபை அல்லவோ என்னை பாதுகாக்க வேண்டும். அந்த கிருபை தானே என்னை எல்லாவற்றுக்கும் போதுமானது. என் பலவீனத்தில் அந்த கிருபை தானே என்னை தாங்க முடியும். ஆகவே இவை டிபார்ட் ஃப்ரம் த ட்ரூத், சத்தியத்தை விட்டு விலகி போய்விட்டால் கிருபையும் விலகி போய்விடும். எனவே கொடிய காலம் என்னவென்றால்
வெறும் கிருபையை கொண்டாடுகின்ற ஜனங்கள், வெறும் கிருபையை வைத்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிற ஜனங்கள். அவர்கள் மனம் நோகாமல் அவர்களுடைய கூற்றுக்களை கேட்டுக்கொண்டு அவருடைய கத்தரை விட்டு பின்பற்றின பின்வாரி போன பகுதிகளை தாங்களும் அறிந்தோ அறியாமலோ பின்னால் போய்விட்டு போகின்ற ஒரு ஊழியம் ஜனங்களுக்கு முன்பாக மக்களை பிரியப்படுத்தி அவர்களுக்கு காணிக்கையும் செலுத்துவார்கள். பாவ மன்னிப்பாக கொண்டார்கள் அன்போடு கொண்டார்கள் என்று கேட்டு பாவ மன்னிப்பையும் செலுத்திவிட்டு கத்தருக்கு உண்பான ஒரு ஸ்டாண்டர்டை, கத்தருக்கு உண்பான ஒரு தரத்தை ஒரு நாளும் அவர் கேட்பதில்லை. அதுபோன்று அந்த ஊழியம் நம்பர் 1 ஊழியம் ஜனங்களுக்கு முன்பாக செய்கிற ஊழியம். நான் பலமுறை எத்தனையோ ஜெபம் செய்கிறேன். அதில் ஒரு ஜெபம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே உமக்கு முன்பாக ஊழியம் செய்வதை தவிர ஜனத்துக்கு முன்பாக நான் ஊழியம் செய்ய வந்துவிட்டேன் என்றால் லெட் மீ டை, நான் செத்து போவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ், ஐ லீவ் பிஃபோர் யூ. உமக்கு முன்பாக வாழ்கிறேன், உம்முடைய ஊழியனாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஜனத்தை பிரியப்படுத்துகிற மக்களாய் மனுஷனாய் மாறிவிடக்கூடாது. அதுபோன்று அந்த பொருளாசி என்ற ஆண்டவர் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே அவர் கூறும் பொழுது, அவர்கள் வெளியே உள்ள பரிசீலனை நல்ல உத்தமமான பரிசீலனை இருந்தார்கள். வெளியே அவர்கள் பொருளாசி இல்லாதவர்களைப் போல அவர் இருந்து காணப்பட்டார்கள். வெளியே அவர்கள் பரிசுத்தமாய் காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர் சொன்னார், உங்களுக்கு பொருளாசி என்ற அந்த பகுதி உள்ளத்தில் இருக்கிறது என்று அவர் காட்டினார். 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. ஒரே எஜமான் தான். தேவனுக்கும் பணத்திற்கும் நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. ஒன்றை பற்றி கொண்டு ஒன்றை பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனை செவிக்க வேண்டும் என்றால் பண ஆசை உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த அந்த பரிசேயர்கள் கோபமடைந்தார்கள். அவர்கள் உள்ளத்திற்குள்ளே அந்த பண ஆசை உள்ளே இருந்தபடினால் வெளியே பரிசுத்தராக இருந்தார்கள். அவர்கள் வெளி தோற்றத்திற்கு பரிசுத்தத்தை வைத்திருந்தார்கள். வெளி தோற்றத்திலே பாத்திரத்தை சுத்தமாக வைத்தவர்கள் தன்னுடைய பொருளாசையை கண்டிக்கப்பட்டதை அறிந்து அவரிடத்தில் கோபமடைந்தார்கள். அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், மனுஷருக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிற யாவும் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பு என்று சொன்னார். மனுஷருக்கு முன்பாக நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். நீங்கள் தேவனும் வேண்டும் பணமும் வேண்டும் என்று ஊழியம் செய்கிறீர்களே, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, பணத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஆத்திரமடைகிறீர்களே. ஆகவே மனுஷருக்கு முன்பாக மேன்மையை கருதுகிற நீங்கள் எவ்விதம் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்? மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கை அருவருப்பு என்று சொன்னார். அதுபோன்று வழிதப்பி போன அந்த ஜனங்களுக்கு தான் அவர்களுக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்தார்கள். அவர்களுக்கு முன்பாக நின்று அந்த லேவியர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்களுக்கு அன்பாக இருந்தார்கள். அவர் கொடுக்குற காணிக்கையை வாங்கி அங்கே பாவ மன்னிப்பு என்று சொல்லிக் கொள்வார்கள். திரும்ப திரும்ப பாவ மன்னிப்பு என்று கொடுத்தாலும் சரி பரவாயில்லை என்று அவர் அந்த அந்த பலிபீடத்திலே அந்த சர்வாங்க தகன பலியை அவர் செலுத்தி கொண்டே இருப்பார்கள். தி ப்ளீஸ் காட் என்று இல்லை, தி ப்ளீஸ் மென். மனுஷர்களை பிரியப்படுத்திகளாய் மாறி மனுஷருக்கு முன்பாக செய்கிற ஊழியம், மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாக இருக்கிறது. மனுஷருக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அதுபோன்ற ஒரு செயலைத்தான் இந்த லேவியர்கள் செய்து விட்டார்கள். தொடர்ந்து அங்கே என்ன நாம் வாசிக்கிறோம்? அங்கே அடுத்ததாக நாம் அங்கே வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனத்திலே, அவர்கள் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று அவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பண்ணினபடியால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக உயர்த்தினேன். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். என் அக்கிரமத்தை சுமப்பார்கள். மனுஷருக்கு முன்பாக அவர்கள் செய்கிற தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முன்பாக ஊழியம் செய்தபடினால் அந்த அவர்களுடைய அக்கிரமத்தை இவர்களும் சுமப்பார்கள் என்று கூறினார். அதை ஆதரித்து நிற்பது என்று சொல்வது அக்கிரமம் என்று சொல்லி அதே அக்கிரமம் இவர்கள் மேலும் சுமப்பார்கள் என்று கூறுகிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நல்ல லேவியர்களாக இருந்தாலுமே கூட அக்கிரமம், ஜனங்களுடைய அக்கிரமம் தொற்றுவிட்டது. ஜனங்களுடைய அக்கிரமம் அவளை பாதித்து விட்டது. அது ஏனென்றால் அந்த நரகலான அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களை வந்தவர்களை ஏற்றுக்கொண்டபடினால் அந்த நரகலான விக்கிரகத்துடைய அந்த அந்த பாவம், அந்த அக்கிரமம் உங்கள் மேலும் சுமரும் என்று கூறினார். கேன் ஐ டூ லைக் தேன்? அப்படி என்னால் செய்யக்கூடுமோ? ஒரு தவறி போயிரு கத்தரை விட்டு தூரமாகி போய்
தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்கின்ற சில ஜனத்தை நாம் ஆதரித்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய அக்கிரமம், அவர்களுடைய அந்த அக்கிரமத்துடைய காரியம், அந்த பழி உங்கள் மீதும் சுமரும் என்று ஆசாரியனுக்கு அப்படி ஒரு எச்சரிக்கையை செய்கிறார். ஐ ட்ரம்பிள் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நான் நடுங்குகிறேன். ஐ வாண்ட் டு சர்வ் ஹிம், அவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். உத்தமமாக இருந்திருக்க வேண்டும். மனுஷருக்கு முன்பாக நின்று விடக்கூடாது. மனுஷருக்கு முன்பாக உள்ள மேன்மையை வைத்து பார்த்து விடக்கூடாது. அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பு என்று காணும் பொழுது எந்த மனுஷருக்கு முன்பாக நின்று மேன்மையை நான் பாராட்ட முடியும்? அவர்களை போற்றி புகழ முடியும்? அன்பு இரக்கம் என்று கூறிக்கொண்டு அதை கிருபை 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 என்று கூறிக்கொண்டு சத்தியத்தை கீழே விட்டு விடுவதா? கிருபை கிருபை என்று கூறிவிட்டு பொய்காரெல்லாம் இருக்கக்கூடிய சில மக்களை நாம் அப்படியே இருக்கட்டும் என்று பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்வதா? பாவம் எனக்கு மிகுந்த பாவமாய் மாறிட்டு என்று பவுல் சொல்லுவார். சின் பிகேம் எக்ஸீடிங்லி சின்ஃபுல். காலங்கள் செல்ல செல்ல சபையிலே பாவம் மிகுந்த பாவமாய் மாற வேண்டும். அது இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் காரியமில்லை, இது ஒன்றும் காரியமில்லை, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நாம் கூறிக்கொள்ள முடியுமா? ஹோலினஸ், பரிசுத்தம் என்று சொல்வது வளர்ந்து கொண்டே வர வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். எஸ், அது ஒரு நாளும் குறைந்து விடக்கூடாது. காலங்கள் செல்ல செல்ல தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பற்றி எரிகின்ற அக்னியாக இருக்க வேண்டும். என்ன அக்னியில் அவர் பற்றி எறிய வேண்டும்? பாவம். முன்பு பாவம் என்று சொன்னார்கள், இப்பொழுது அந்த பாவம் மிகுந்த பாவமாய் மாறிவிட்டு எக்ஸீடிங்லி சின்ஃபுல். தே கனாட் டாலரேட். ஒரு சிறிய பாவத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. யாராயிலும் ஒரு புதிதாக இருப்பார்கள், கரவலான ஆடுகள் என்று இருப்பார்கள். அவர்களை தொழில் சுமத்தி கொள்ளலாம். அவர்கள் அறியார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் கற்று வருகிறார்கள் என்றால் அன்பு பாராட்டி அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டிய அவசியமாக. எஸ், ஆனால் சபையினுடைய தரம் எப்படி நாட்கள் செல்ல செல்ல மாற வேண்டும் என்று சொன்னால் பாவம் மிகுந்த பாவமாய் மாறியது என்று வெளிச்சம் இல்லை என்றால் பாவத்தினுடைய அந்த கொடூரத்தை நாளுக்கு நாள் அவர் அதிகமாய் காணவில்லை என்று சொன்னார். they'll only serve people. ஜனங்களை தான் ஆராதிப்பார்கள், ஜனங்களுக்கு முன்பாகத்தான் ஊழியம் செய்வார்கள். அவர்கள் சென்ற அக்கிரமான நரகலான இந்த விக்கிரகத்துக்கு போகும்பொழுது இஸ்ரவேல் வழி தப்பி போன பொழுது இந்த ஆசாரிகளும் வழி தப்பி போனார்கள். ஜனங்களுக்கு பின்பே போனார்கள் என்று எழுதியிருக்கிற ஒரு குற்றம் ஜீவனில் தேவனுடைய சபையில் நடந்துவிடக்கூடாது. சகோதரிகளே, ஒரு நாளும் நடந்துவிடக்கூடாது. என்னோடு நிற்கிறவன் யார் என்று கேட்டால் அது எத்தனை பேர் என்று மனுஷருக்கு முன்பாக மேன்மையை வைத்து தலையை எண்ணி விடக்கூடாது. காட் இஸ் ஹியர், தேவன் அங்கே இருக்கிறார். காட்ஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் தேர். இங்கே பாவத்தை ரத்தம் சிந்துவளுக்கு எதிர்ப்பார்கள் என்று உள்ள ஒரு இடம்தான் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தகுந்த இடம் என்று அறிந்து கொள்ள வேண்டாமோ? இங்கு தான் என் பிள்ளைகள் வளர வேண்டும், பரிசுத்தம் நிறைந்த இடத்தில் தான் என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஒரு தாய் சொல்ல மாட்டாளோ, ஒரு தந்தை சொல்ல மாட்டானோ? இங்கே தான் தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு சேவிக்கிற ஜனம் இருக்கிறார்கள். அது யார் என்று பார்ப்பதை விட கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டாமா? ரோமர்கள் 8 சொன்னதை போல் தேவனம் பட்சத்தில் இருந்தால் என்று சொல்லும் பொழுது பேரே அங்கே எழுதியிருக்கிறது. ஹூசோவர் தே ஆர். அங்கே யாராயிருந்தாலும் தேவன் எங்கள் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்ல வேண்டாமா? சகரியாப்பன் அடிக்கடி சொல்வார், சத்தியத்திற்கான நிற்கும் பொழுது எங்கள் சபையில் பல பேர் போயிருக்கிறார்கள், ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்கள், சத்தியத்திற்கான தனி மனிதனாக நிற்பேன் என்று அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அவள் சொன்ன அந்த ஸ்டாண்டர்ட் என் உள்ளத்தை கவிதல்லவோ. அப்படிப்பட்ட ஒரு தரமுள்ள ஒளியனாக இருக்க வேண்டும் என்று ஆசை உள்ளத்தில் பொங்கி எழுந்தது அல்லவோ? அதுபோன்ற ஒரு ஜனங்களை எண்ணி பார்ப்பது எத்தனை பேர் போனால் என்று ஆண்டு வருவார், தூற்றுக்கூடை எடுப்பார், அவர் தன் களத்தை சொந்த களத்தை விளக்குவார். கண்டிப்பாக அந்த விளக்குவதற்கு அந்த சொந்த களத்தை அவர் அடித்து விளக்கி அவர் தூற்றும் பொழுது உரிமை அவருக்கு உண்டு. ஏனென்றால் சபைக்கு தலைவர் கிறிஸ்துதான் சபைக்கு தலைவராக இருக்கிறார். he will come and do that. அங்கே வைத்து அங்கே 10 மூட்டை அங்கே பதர்களை அவர் குவித்து வைத்து 10 படி களஞ்சியத்தை அவர் சேர்ப்பு வைத்திருந்தார். நீங்கள் உள்ளே நுழைந்து எப்படி 12 மூட்டை இருந்தது, நீர் வந்து இப்படி 10 மூட்டையை அங்கே குவித்து விட்டு சும்மா 10 படியை இங்கே வைத்திருக்கிறீரே என்று கூறத்தான் முடியுமோ? நோ, அவையில் அனைத்தும் பதர்களப்பா. நீ தான் கூப்பிட்டாயே, நீ வந்து உம்முடைய களஞ்சியத்தை உம்முடைய களத்தை விலக்கி தாரும் என்று கூப்பிட்டாய் அல்லவோ? நான் சொன்னேன் அல்லவோ, நான் தூற்றுக்கூடிய தான் வருவேன் என்று சொன்னேன் அல்லவோ? சரி வாரும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அங்கே 10 மூட்டை அங்கே பதர்கள் இருக்கிறது, வெறும் 10 படி தான் இங்கே களஞ்சியத்தில் இருக்கிறது என்று நீ கேட்கலாமா? உனக்கு வேண்டியது பதர் தான் என்று சொன்னால் தூற்றுக்கூடையை எடுத்து விடுகிறேன், ஐ வில் கோ, போய்விடுகிறேன் என்று போய்விடுவார்.
ஒரு நாளும் அவர் வலுக்கட்டாயமாய் உள்ளே வந்து நான் களத்தை விளக்கியே தீர்வேன் என்று அவர் சொல்லவே மாட்டார். அந்த ஆசாரியன் ஜனங்கள் மத்தியிலே போன பிறகு தேவனும் அப்படியே விட்டுவிட்டார். நீங்கள் போங்கள், ஜனங்களுக்கு முன்பாகவே ஊழியம் செய்யுங்கள் என்று விட்டுவிட்டார். என்ன வாசிக்கிறோம்? பட் 13ஆம் வசனத்திலே, ஆனால் அந்த அக்கிரமத்தை தாங்களும் சுமந்து கொண்டு போன அவர்கள் நரகத்திற்கு விக்கிரம் ஆராதனை அவர்கள் ஆராதிக்கிறவர்கள் போனவுடனே, பட் ஆனால் அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்திற்குள் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றை ஆகிலும் கிட்டாமலும் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் லட்சையையும் தாங்கள் செய்த அருவருப்பையும் சுமப்பார்களாக. அவர்கள் அதை சுமந்து கொள்ளட்டும். they cannot come near to the holiness. பரிசுத்தத்துக்கென்று யாதொன்றும் அவர்களுக்கு பெற்றுவிட இயலாது. தாழ்மையோ அல்லது பரிசுத்தமோ அல்லது தூய்மையோ கற்பு ஒழுக்கமோ யாதொன்றும் அவர்கள் தொட்டுவிட இயலாது. they cannot come to me. தேவனுக்குரிய பரிசுத்தத்தில் கை வைத்துவிட முடியாது. ஜனங்களில் அக்கிரமத்தை அவன் சுமப்பானாக. போகட்டும், அவர்கள் அங்கே ஊழியம் செய்து ஜனங்களுக்காக ஊழியம் செய்துவிட்டு போகட்டும். வெளியே நின்று ஊழியம் செய்யட்டும். ஜனங்களை பிரியப்படுத்தி ஊழியம் செய்து ஆராதனை என்ற வகையில் கூட்டத்தை வைத்து மகிழ்ந்து கொண்டாடி இருக்கட்டுமே, போகட்டும். ஜனங்களின் பாவத்தை அவர்கள் சுமப்பார்கள். ஆனால் சொல்கிறேன் கேளுங்கள், அவர்கள் என் சமூகத்திற்கு முன்பாக இந்த ஆசாரியர்கள், இந்த லேவியர்கள் வரவே முடியாது. பரிசுத்தத்துக்குரிய யாதொன்றையும் தொட்டு விடக்கூட முடியாது. அவர்கள் தூய்மையான வாழ்க்கை என்ற இந்த பகுதியை கொஞ்சம் கூட அவர்கள் சொந்தம் கொண்டாடி எடுத்துக்கொள்ள முடியாது. they cannot come near to me. என் பக்கத்தில் வந்துவிட முடியாது. இந்த தேவன் அன்றுதான் தேவனா, இன்றும் தேவன் இல்லையா? அவர் நேற்றும் என்றும் மாறாதவர் அல்லவோ? பரிசுத்த தன்மையிலே இப்படி பற்றி இருக்கின்ற வார்த்தைகளை நமக்கென்று கொடுத்தார் அல்லவோ? அப்படி அவர் கூறிவிட்டு என்னவர் சொல்கிறார்? ஆலயத்தின் சகல வேலைகளும் அதில் செய்ய வேண்டிய எல்லாவற்றிற்கும் அவர்கள் அதில் காவல் காக்கிறவர்களாய் இருக்கட்டும். அதை நான் கட்டளையிட்டேன். உள்ளே வந்துவிடக்கூடாது. அங்கே இருங்கள், வெளியே இருங்கள், வெளிப்பிரகாரத்தில் இருந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஸ்தலமோ மகா பரிசுத்த ஸ்தலமோ அவர்களுக்கு பங்கில்லை என்று அவர் அங்கேயே இருந்துவிட விட்டோம். அங்கே ஏதாவது செய்து கொண்டு ஊழியங்களை செய்து கொண்டு மக்களுக்காக ஊழியம் செய்து இருந்துவிட்டே போகட்டும் என்று அவர் கட்டளையிட்டு சொன்னார். பட் ஆனால் ஒரு ஆச்சரியமான குட் நியூஸ், நல்ல செய்தியை கேளுங்கள். என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகி லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமூகத்திலே சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சன்னிதானத்திலே வந்து நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு நற்செய்தி என்னவென்றால், பாருங்கள், இவர்களும் ஆசாரியர்கள் தான், இவர்களும் லேவியர்கள் தான். அங்கே சாதோக் என்ற ஒரு லேவியன் இருந்தான். அவன் தன்னுடைய புத்திரர்களை அப்படி ஒரு அடுத்த சந்ததிக்கு அவன் பழக்கி வைத்திருந்தான். நல்ல சந்ததி, ஏனோ தானா என்று உள்ள சந்ததி இல்லை. தன்னை போலவே கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்யும்படி அந்த சாதோக் அடுத்த சந்ததியை அவன் உருவாக்கி, பிள்ளைகளை உருவாக்கி, அந்த பிள்ளைகளை சாதோக்கின் புத்திரர்கள் என்ற பெயரை வேதத்தில் முத்திரை செய்யும்படி செய்து விட்டான். யார் இவர்கள்? சாதோக்கின் புத்திரர்கள். சாதோக் இருந்தான் அல்லவோ அந்த லேவியன், அந்த ஆசாரியன். அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்று வாழ்ந்தான் அல்லவோ, ஊழியம் செய்தான் அல்லவோ. அந்த சாதோக்கினுடைய புத்திரர்கள் அவர்கள் என்னவென்று அவர் சொல்கிறார்? வழிதப்பி புகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற. கேட்டீங்களா? எதை காவல் காக்கிறவர்கள்? பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிறவர்கள். எதை காவல் காக்கிறவர்கள்? சாங்சுரி, பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிறவர்கள். எதை காக்கிறவர்கள் சொல்லுங்கள்? பரிசுத்த ஸ்தலத்தில் அசுசி ஒன்றும் வராதபடி காக்கிறவர்கள். காவல் காக்க வேண்டும் ஐயா. ஒரு ஆசாரியன் அல்லது கர்த்தருடைய ஊழியன் ஒன்று இருந்தால், he should be like that. அவனை அப்படி இருந்திருக்க வேண்டும். he will guard the holiness. பரிசுத்த ஸ்தலத்தை அவன் காப்பான். நீ இப்படி பரிசுத்த ஸ்தலத்தை காண்பித்து எங்கள் மீது அன்பு செலுத்து, உலகப்பிரதமான அன்பு செலுத்தி தவறிவிட்டால் நாங்கள் சபை விட்டு போவோம் என்று சொன்னால், ஐ டோன்ட் பாதர், பட் ஐ ஹேவ் டு ப்ரொடெக்ட் தட் ஹோலினஸ். பரிசுத்த ஸ்தலத்தை காக்க வேண்டும் ஐயா. எந்த ஊழியத்திலையும் இது போன்ற ஒரு
அபாயம் இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. ஜனங்களுக்காக, ஜனங்கள் வேண்டும் என்பதற்காக பின்னால் பெய்யோட குடும்பம் சதோக்கின் புத்திரர்கள். சதோக் தன்னை போலவே தன் புத்திரர்களை பரிசுத்த ஸ்தலத்தை காக்கும்படி கர்த்தருக்கு முன்பாக நின்றவர்கள். அங்கே உள்ள வெளிப்புறத்தில் நின்றவர்கள் மனுஷர்களுக்கு முன்பாக பிரியப்படுத்தும்படி நின்றார்கள். அவர்களுக்கு ஒளியை செய்தார்கள், அவர்களுக்கு பாவ மன்னிப்பை தந்தார்கள், அவர்களுடைய சர்வாங்க தான வழியை அதை செலுத்தி விடுவார்கள். ஜனங்களுக்கு ஒரே பிரியம், இவர்களுக்கும் ஜனத்தை பிரியம். மனுஷருக்கு முன்பாக செய்த ஊழியத்தை ஜெய என்று அவள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இருக்கட்டும், போகட்டும். ஆனால் ஒரு நாளும் இவர்கள் என்னுடைய பரிசுத்தத்தையோ பரிசுத்த ஸ்தலத்தின் யாதொன்றை தொட்டு விடையில, அசுசியான கையோடு தொட்டு விடக்கூடாது. நோ என்று ஆண்டவர் மறுத்து அவர்களை அவர் சொன்னார், இவர்கள் எனக்கு ஆராதனை செய்ய என் சமூகத்திலே சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் அவர்கள் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள், என் சந்நிதியில் நிற்பார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தை காக்கிற இடத்தில் எங்கே இருக்கிறதோ அங்கே அவருடைய சந்நிதி பிரசன்னம் எப்போதும் இருக்கும். அங்கே மோசேயினுடைய அந்த அக்னி பிரவாகம் வந்த பொழுது, அந்த மில்செடி பற்றி எரிந்த பொழுது, he saw God there. தேவனை கண்டான். முச்செடி தனிலே தோன்றிய தேவன் கர்த்தர்தான் நம்மை காப்பதாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முச்செடி தனிலே தோன்றினார் ஐயா. அக்னி பிரவாகத்திலே வந்தார், சுட்டரிக்கிற அக்னியிலே வந்தார். அக்னியிலே பரிசுத்த தன்மையிலே இல்லை என்று சொன்னார். அவர் எனக்கு வருவார், நல்லவர், வல்லவர், அவர் கிருபை எனக்கு எப்பொழுதும் தருவார் என்று சொல்ல இயலுமோ? அவர்கள் தெய்வத்திற்கு முன்பாக வந்து நிற்க இயலுமோ? மனுஷருக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்தவன் தன் ஜனத்தை தெய்வத்திற்கு முன்பாக நிறுத்த முடியுமோ? முச்செடி தண்ணிலே தோன்றிய தேவன் அங்கே பற்றி இருந்திருக்க வேண்டாமோ? அங்கே பரிசுத்தம் விளைந்திருக்க வேண்டும். அவர் நல்லவராக இருப்பார், வல்லவராக இருப்பார். வெறும் நல்லவர் என்றில்லை, ரெண்டும் சேர்த்து எழுதுகிற பகுதியான மிகவும் விருப்பம். நல்லவர், ஆல்சோ வல்லவர், சர்வ வல்லவர். நல்லவர், வல்லவர். சொல்லுங்கள், வல்லவர். இதில் வல்லவர் அவர் பரிசுத்தத்துக்கு என்று போராடுகிற யுத்தத்தில் வல்லவர், பரிசுத்தத்தில் வல்லவர், அவர் தெய்வீகத்திலே வல்லவர். அதுபோன்று அவர் வெறும் நல்லவர் என்று இல்லாமல் அந்த அக்னி பிரவாகத்தில் நின்று பாவத்தை சுட்டரிக்கிறவர் என்ற அந்த அக்னியின் வல்லமையிலே வல்லவர். அதுபோன்று அவர்கள் அவருடைய அந்த சன்னிதானத்தை அவர்கள் காண்பித்தபடினால், அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக ஜனங்கள் நடத்தினபடினால் தேவ சந்நிதி அங்கே இருந்தது. ஹல்லேலூயா. கூட்டத்தில் அவர் இருப்பார். மோசே தனியாக இறங்கி வந்த பொழுது கூட்டம் முழுவதும் அங்கே யெகோவா யெகோவா என்று ஆர்ப்பரித்தார்கள். இதுதான் எங்களை வழி நடத்தியது, எங்கள் விருப்பம், எங்களுடைய காரியம் என்று நடத்தினது. மோசேயோ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர்கள் நினத்தையும் கொழுப்பையும் என்ன வாசிக்கிறோம் அந்த பகுதியிலே அவர் என்ன செய்வார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அவர்கள் என் சந்நிதியிலே நிற்பார்கள் என்று நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்துவார்கள். நினம் என்று சொல்வதும் இரத்தம் என்று சொல்வதற்குரிய பகுதி என்னவென்றால், அவர்கள் ரெசிஸ்டன்ட் பிளட், இரத்தம் சிந்தி எதிர்த்து நிற்பவர்கள். இயேசு தன்னுடைய வேர்வின் இரத்தத்தின் பெருந்துளி என்று சொன்னால், அவர் சுய சித்தத்திற்கு வெறுத்து இரத்தம் சிந்தினார்கள். ஹேட் அகேன்ஸ்ட் சின், பாவத்தை வெறுத்தார்கள், பாவத்தை இரத்தம் சிந்துவதற்கு எதிர்த்தார்கள். சுய சித்தத்துக்கு மறுத்து, பிதாவே என் சித்தம் அல்ல என்று கூக்குரலிட்டு அவருடைய ஜெபத்தில் அவர் வேர்வை இரத்தத்தின் பெருந்தொழிலாய் கீழே விழுந்தது. அந்த இரத்தத்தையும் நினம் என்று சொன்னால் தங்கள் சுயத்தையும் தங்கள் சுய கௌரவத்தையும் ஆணவத்தையும் அதை மறுத்து அத்தனையும் சின்னாவண்ணமாய் மாறுவதற்கு விட்டு விட்டார்கள். தங்கள் நினத்தையும் இரத்தத்தையும் கொண்டு வந்து செலுத்துவார்கள். ஹல்லேலூயா. இவர்களை சந்நிதியிலே நிற்பவர்கள் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். தன்னை நியாயந்திருக்க அந்த கர்த்தருக்குன்பான் என்று நியாயந்திருக்க முடியாத ஒரு அந்த லேவியன் கர்த்தர் புறக்கணித்து விடுவார். என் சன்னிதானத்திற்கு வராதே, வெளியே போய் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய், ஜனங்களை பிரியப்படுத்தி வாழப்பா. அன்பு, நீ உலகத்தில் காணுகிற அன்பையும் உலகத்தில் மெஜாரிட்டி சபையிலே காணப்படுகின்ற அந்த மனுஷிய பரிவையும் காண்பித்து, பாவம் என்ன பெரிய பாவம், கிருபையா அல்லது பாவமா, கிருபைதானே பெரிது என்று சொல்லி கொண்டாடு. ஆனால் உன்னை நியாயந்திருக்காமல், உன்னுடைய சொந்த வழியை விட்டு நீ போகிறதை நியாயந்திருக்காமல் சுயசித்தம் செய்கிறவனை, உன்னுடைய இரத்தம் பாவத்தை எதிர்க்க நிற்க முடியாதபடி இருக்கிறவனே, நீ என்னுடைய சன்னிதானத்தை காண மாட்டாய்.
ஆனால் இந்த சாதோக்கின் புத்திரர்கள் அப்படி வாழ்ந்தபடினால், ஊழியம் செய்தபடினால் அவருடைய சன்னிதானம் இருந்தது. ஹல்லேலூயா. தெய்வத்தின் சந்நிதானம் என் உள்ளத்தின் ஆறுதலே, காருண்யமாம் அவர் சத்தம் என் பாதைக்கு தீபமே. தெய்வத்தின் சன்னிதானம். ஹல்லேலூயா. சன்னிதானம், சன்னிதானம். ஹல்லேலூயா. அதுபோன்று தெய்வ சமூகம் இருந்தால் போதாதா? எத்தனை பேர் இருந்தால் என்றால் இருப்பது? ஜனங்கள் வழி தப்பி போனால் பின்னாலேயே போக வேண்டியதா அந்த ஊழியனுடைய வேலை? எத்தனை பேர் போனார்கள்? நீயும் அந்த 10 மூட்டை அங்கே பதறு கிடக்கிறதே, வேஸ்டாகி விட்டதே 10 மூட்டை என்றால் சொல்லிக்கொள்வது? கர்த்தனே உடைய பரிசுத்தத்திற்கு என்று 10 படி இருந்தாலும் போதும் என்று சொல்லுவதல்லவோ சபை? அது ஏனென்றால் அவருடைய சன்னிதானம் வேண்டும், அவருடைய சன்னிதானம் வேண்டும், அவருடைய சமூகம் வேண்டும். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பின்பு அவர் என்ன சொல்கிறார்? இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள், இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்திற்கு கிட்டி வந்து எனக்கு ஆராதனை செய்ய, கர்த்தனை கிட்டி வந்து கிருபாசன தண்டையிலே போய் நின்று அந்த திரைச்சிலைக்கு பின்பாக இருக்கக்கூடிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கிட்டி வந்தவன் அல்லவோ தெய்வத்துடைய மகா பரிசுத்தத்தை கண்டவன். அவன்தானே ஜனங்களுக்கு மகா பரிசுத்தத்தை அவன் கட்டளையிட முடியும், தெய்வத்தினுடைய ஸ்டாண்டர்டை பக்தியை அவன் காட்ட முடியும். கிட்டி வந்தவன், அங்கேயே கிட்டி இல்லாதவன் ஜனங்களை எப்படி அவன் அவருடைய பரிசுத்தத்தை வைத்து ஆசீர்வதித்து விட முடியும்? தன்னை அவர்கள் முதலாவது நியாயந்திருக்கிறார்கள், தங்களை சுத்திகரித்து கொள்கிறார்கள். பின்பு அவரை கிட்டி வந்து, ஹல்லேலூயா, கிட்டி வந்து எனக்கு அவர்கள் காவலை காப்பார்கள். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாய் எனக்குரிய காவல் என்பது வெளிப்பிரகாரம் அல்ல, பரிசுத்தம், பரிசுத்த ஸ்தலத்தை காத்துக்கொள்வார்கள். ஐ கிவ் தம் சார்ஜ். அவருக்கு நான் அந்த பொறுப்பை அவர்களுக்கு நான் தருகிறேன். அடுத்து அவர் சொல்லுவார், அந்த உட்பிரகாரத்தின் என்ன பிரகாரம்? உட்பிரகாரம். அங்கே உள்ள வெளியே உள்ள ஜனங்கள் இல்லை, உட்பிரகாரத்திற்குள் அவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து பிரவேசிக்கும்போது சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்தி கொள்வார்களாக. அவர்கள் உட்பிரகாரத்தில் வாசல்களிலும் உள்ளேயும் அவர்கள் ஆராதனை செய்கையில் ஆட்டு மயிர் உடுப்பை தரித்து கொள்வார்கள். அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் உள்ள குல்லாக்களையும், அவளுடைய இடைகளிலே சணல் நூல் சல்லடை அங்கே உள்ள சல்லடங்களைப் போல உள்ள அந்த உடுப்பையும் உடுத்தி கொள்ள வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்றும் அவர்கள் உள்ளே வரும் பொழுது அறையிலே கட்டலாகாது. கேட்டீங்களா? தங்களுக்கு வேர்வை வரக்கூடிய ஒன்றும் உள்ளே வந்துவிடக்கூடாது. பீதி இல்லாது எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். வேர்வை என்றால் பயம், பீதி, அக்கிரமம் என்று வந்துவிடக்கூடாது. அவர்கள் அங்கே உள்ளே புழுங்கி போய்விடக்கூடாது. பூர்ண இளைப்பாறலாக இருந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அவர்கள் அப்படியெல்லாம் அந்த நெருக்கப்படுகின்ற நேரங்கள் வருமோ? எஸ், அது போன்ற நேரங்கள் வரும்பொழுது புழுக்கமானதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அச்சமின்றி வர வேண்டும். வேர்வை வந்துவிடக்கூடாது. வீட்டை குறித்து எண்ணம் வந்துவிடக்கூடாது. தன்னை குறித்து அவன் எண்ணம் வந்துவிடக்கூடாது. தன்னுடைய பெயரை குறித்து எண்ணம் வந்துவிடக்கூடாது. கலங்கி போய்விடக்கூடாது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு இருந்தாலும் ஒடுங்கி போய்விடக்கூடாது. புழுக்கம் வந்துவிடக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்பட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு உத்தமமான ஒரு ஜீவியம் உண்டல்லவோ, அதை அந்த பிரதான ஆசாரியனாகி சாதோக்கின் புத்திரர்கள் பெற்றிருந்தார்கள். உடுத்தி கொண்டு வந்து ஊழியம் செய்துவிட்டு இங்கே வைத்துவிட்டு போங்கள். ஜனங்களிடத்தில் போய் இந்த பரிசுத்தம் அங்கே வெளியே நிற்கிறவர்களுக்கு இந்த பரிசுத்தல் ஆகாது. அவர்களும் இதை போல் வாழ்ந்தால் பரவாயில்லை, அந்த லேவியர்களும் திரும்பி இப்படி வாழ்ந்தால் பரவாயில்லை. ஆனால் அங்கே போய் இந்த பரிசுத்தம் நிறைந்தது போய் அதை அவர்களே பரிசுத்தமாக்கும் என்று எண்ணிவிடாதே. நீ வைத்துவிட்டு போய்விடு என்று சொல்வார். இந்த பதிலை வைத்துவிட்டு போய்விடு என்று சொல்வார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கேரண்டி தந்தார். யாதொன்று புழுக்கமும் வராதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன். உங்களுக்கென்றே நான் சணல் நூலிலால் உள்ள ஆடையை வைத்திருக்கிறேன், உடுத்தி கொள்ளுங்கள். புழுக்கமானதை வெளியே போட்டு விடுங்கள். அவள் ஒரு நாளும் புழுக்கத்தை புழுங்கி போகிற பகுதியை அனுமதிக்கவே மாட்டேன்.
உள்ளே புழுங்கி கொண்டு இருக்கிற ஒரு கோபத்தையும் ஒரு ஆங்காரத்தையும் அவர் வெறுக்கிறார். உள்ளே புழுங்கி கொண்டிருக்கிற கவலையும் வருத்தத்தையும் அவர் வெறுக்கிறார். நாளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை நோ அவர் மறுக்கிறார். பணம் நம்மை கடைசி வரை பாதுகாக்க இயலாது. அது புழுக்கத்தை தான் தரும். மனுஷனுடைய ஆதரவு புழுக்கத்தை தான் தரும். ஒரு நாளில் புழுங்கி போவார்கள். கவலை வந்துவிடும். கர்த்தர் இல்லாத ஒரு இடத்திலே கவலை இல்லாத ஜீவம் என்று இல்லவே இல்லை. நீங்கள் இருதயம் கலங்காதிருப்பீர்களாக என்று கூறிவிட்டு போய்விடவில்லை. தேவனிடத்திலும் என்னிடத்தில் விசுவாசம் பாருங்கள் என்ற பகுதி அவர்களுக்கு கிட்டுவதில்லை. கர்த்தரையை நம்பி என்ற பகுதி, தேவன் நெருங்கி வந்த இந்த பகுதி கிடைக்காது. அப்படின்னால் அவளுடைய இருதயம் கலங்கி கொண்டே இருக்கும், புழுங்கி கொண்டே இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு நான் விரும்புவதில்லை. 1000 நடந்தாலும் என்ன நடந்திருந்தாலும் மலைகளை விலகி பருவதங்கள் நிலை பெயர்ந்து ஜாதியில் கொந்தளித்து கடல் போல் வந்து பொங்கி எழுந்தாலும் ஒரு நதி உண்டு. மெல்ல அந்த அவ்வளவு கொந்தளிக்கிற கடலத்தில் ஒரு நதி இருக்கிறது என்று அவர் சங்கீதக்காரன் அந்த 45ஆம் சங்கீதத்திலே சொல்லுவார். ஒரு நதி உண்டு, அங்கே கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. கொந்தளிக்கிற இடத்துல ஒரு நதி இருக்கிறதையா அங்கே பார்த்தால், அடடே இவ்வளவு கடல் கொந்தளித்து ஜாதிகள் கொந்தளித்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பாறையா, அங்கே ஒரு சின்ன நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. உற்றுப்பார், கர்த்தர் அங்கே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. ஒன்றுக்கும் சேதமாகி போகாத தம்முடைய தாசர்கள் யார் அவர்கள்? கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்கு முன்பாக ஆராதனை செய்கிறவர்கள். அங்கே வெளிப்புறத்தில் இருந்து கொண்டு ஜனங்களை பிரியப்படுத்தியவர்கள் அல்ல. அவர் என் சமூகத்தை கிட்டிச் சேர இயலாது என்று அவர் சொல்லி வைத்து விட்டார். எனவே அவர் தொடர்ந்து அவர் கூறும் பொழுது அந்த 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் வெளிப்பிரகாரமாகி புறம் முற்றத்திலே அவர்கள் ஜனங்களிடத்திலே போகும்போது அவர்கள் தங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் அந்த உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கழட்டி வைத்துவிட்டு போகிறார்கள். அது அவர்களுக்கு பங்கில்லை என்று சொல்லிவிட்டார். அங்கே அவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்புறத்தில் நின்று கொண்டு ஜனங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த ஜனங்களிடத்திலே போய்விடாதபடி தங்களுடைய இந்த உடுப்பை கழட்டி வைத்துவிட வேண்டும். அவர்களுக்கு போய் சமாதானம் உண்டாவதாக, யாவருக்கு இளைப்பாறுதல் உண்டாவதாக என்று சொல்லிவிடக்கூடாது. கழற்றி வைத்து விட்டு போ. அவர்கள் தெரிஞ்ச வாழ, தேவனுக்கு முன்பாக வாழ அவர்கள் இந்த வைத்து அவர்களுடைய கடைசி அந்த பகுதியில் சொல்லுவார். 19ஆம் வசனத்திலே கடைசி பகுதி, தங்கள் வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தல் ஆகாது. ஒரு நாளும் அதை வைத்து பரிசுத்தப்படுத்தல் ஆகாது. யூ கேனாட் பிளஸ் பீப்புள். ஜனங்களை வைத்து சமாதானம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, எல்லோரும் சமாதானத்தோடைய போய்விட கடவும். நோ நோ நோ, யூ புட் இட் தேர். அங்கே எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த புழுக்கம் இல்லாத ஆடையை வைத்துவிட்டு ஜனங்களிடத்தில் இதை கொண்டு போய்விடாதே. இதை வைத்து யாரையும் பரிசுத்தப்படுத்தவும் ஆகாது. ஜனங்களுக்கும் நீ போய் நின்று இந்த சமாதானத்தை நான் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுவிடும் நீ இயலாது. கழற்றி வைத்துவிட்டு போய் என்று சொல்வார். பின்பு வருகின்ற வசனங்களிலே அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றும் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தனக்கு முன்பாக ஊழியம் செய்கிறவனை குறித்த மேன்மையான சில பகுதிகளையும் அங்கே எழுதுகிறார். தட்ஸ் ஓகே. ஆனால் இந்த நாட்களிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஜனங்களுக்கு முன்பாக ஜனங்களை பிரியப்படுத்தி செய்கின்ற ஊழியம் எது வேணாலும் மன்னிப்பு, எது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். பரிசுத்தமாதலுக்கு வராதவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஊழியங்கள். சதோக்கின் புத்திரர்களோ, என் அருமையான அந்த கோலாகலமான அந்த நற்செய்தி, அவர்களோ ஜனங்களுக்கு முன்பாக சதோக்கின் புத்திரர்களோ எனக்கு முன்பாக வந்தார்கள். தங்களை கழுவி கொண்டவர்கள், சுத்திகரித்து கொண்டவர்கள், கரைதரையற்று நின்றவர்கள், தங்கள் நினத்தையும் இரத்தத்தையும் சிந்தினவர்கள், அர்ப்பணித்தவர்கள். அதை நான் அங்கீகரித்தேன். அவர்கள் ஒருவருக்கே பரிசுத்த ஸ்தலத்தை பாதுகாக்கிற காவல் புரிகின்ற அதிகாரத்தை கொடுத்தேன். என் சன்னிதானத்தை அவர்களுக்கு கொடுத்தேன். என் சன்னிதானத்தில் வந்து நிற்பார்கள். ஜனங்களை இந்த சன்னிதானத்திற்குள் கூப்பிட்டு வந்து சேர்ப்பார்கள். சன்னிதானத்திற்குரிய, தெய்வத்தின் சன்னிதானத்திற்குரிய, பரிசுத்தத்துக்குரிய, போற்றுதலுக்குரிய செய்திகளை அவர்களுக்கு பேசுவார்கள். ஜனங்களை சீர்படுத்துவார்கள். தெய்வ ஜனமாய் அவர்களை மாற்றுவார்கள். அல்லேலூயா. நாமும் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்?
மனுஷருக்கு முன்பாக நிற்கிற அவர்களை பிரியப்படுத்தி எதையும் பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு என்ன அசுத்தமாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு நரகலான விக்கிரம் என்று சொல்கின்ற தங்கள் விருப்பம், தங்களுடைய ஆசை இச்சைகள், அதை யாரும் தொட்டுவிடக்கூடாது என்று போய்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தோடு மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற ஒரு ஊழியத்தை செய்துவிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியம் தேவனுக்கு முன்பாக நின்று நடுங்கி செய்கிற ஊழியம். குழந்தைகளுக்கு பவுல் பேசும்பொழுது சொல்வார், நான் பேசும்பொழுது நான் நடுங்கினேன் என்று சொல்வார். அந்த குழந்தைய ஜனங்களை பார்த்தா நடுங்கினார். நோ, ஹி ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்தில் நின்றுவிடினால் ஜனத்தை பாவத்தையும் கண்டிக்க வேண்டும், பரிவாயும் இருக்க வேண்டும். தேவனுடைய கண்டிப்பை பார் என்று மாத்திரம் சொல்லிவிடக்கூடாது. அந்த கண்டிப்பை உற்றுப்பார்கள். தயவும் அங்கே இருப்பதை பார். தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறதை போல என்று இருக்கிற இடத்துல சிச்சையின் பின்னால் தகப்பன் இருக்கிறான் என்று காண வேண்டும். நீங்கள் சிச்சிக்கப்படவில்லை என்றால் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். சிச்சை அவசியம் என்று சொன்னார். எனவே இயேசு சாட்டை எடுத்த பொழுது அதோடு மறைந்திருக்கிற தயவையும் உற்றுப்பார்கள். தெய்வ அங்கே இருக்கிறது. நித்திய நரக ஆக்கணியில் உங்களை தப்பிப்பதற்கே அவர் சாட்டை எடுக்கிறார். காசுக்காரர் மேடையை தள்ளும் பொழுது கடினம் போல் தோன்றுகிறது. நோ, தேவனுடைய பக்தி வைராக்கியம் அவரை பார்த்து பட்சித்தது என்று சீசரில் கண்டார்கள். பரிசேயர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடினார்கள். those who stand before God, தேவனுக்குமார் நிற்கிறவர்கள் கொலையும் செய்யப்படுவார்கள், நிந்தனையும் சகிப்பார்கள். அதை டோன்ட் பாதர் அபவுட் இட். அதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். அவர்களோ என்ன ஆடை உடுத்திருக்கிறார்கள், புழுக்கம் இல்லாது, வேர்வை வராது, பொசுங்கி போகாது, அப்படியே பதறிப்போய் கவலையெல்லாம் ஆட்கொள்ளப்படாது, ராத்திரி பொழுதும் தூங்க முடியாமல் பிறண்டு படுத்துவது போல் இல்லாமல், தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை தெரியாது என்று நிம்மதியாக தூங்குகிறவனாக, தெய்வத்தினுடைய இளைப்பாறுதலை ஒருபோதும் விட்டுவிடாதவனாக அவன் நிற்பான். ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் எங்கேயாவது மோந்து பாருங்கள், அவனுடைய ஆடையிலே புழுக்கம் இருக்கிறான் என்று பாருங்கள். அவன் வேர்வை இல்லாத ஆடை வைத்திருந்தான். புழுக்கம் அவனை தாக்கவில்லை, வெப்பம் அவனை தாக்கி புழுங்கி போய் நாற்றம் வரவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சந்நிதியிலே வாழுகின்ற ஜீவியத்தில் தான் இந்த அற்புதமான கவலையில்லாத வாழ்க்கையும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தருவார்.